அமிர்தா. பொய். பொய்ய 10 வாட்டி சொன்னா அது உண்மையா மாறிடாது. உண்மையை சொல்லு, நீ யாரு? நீ எங்க அமிர்தாவை இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா அவனுடைய துஷ்ட சக்திகளுக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்காக மட்டும் நான் உனக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறேன். புது அவதாரத்தோட வர ருத்ரனை எந்த காரணத்தை கொண்டும் எதிர்த்து நிக்க நீ போகாத. வாங்க. அம்மா, பாட்டி, அண்ணா, இனிமே இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே கூடாது. என் மனைவி மனசு புண்பட்டா என் மனசும் புண்படணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? சும்மா முன்ன பின்ன யோசிக்காம என் மருமக மேல அபாண்டமா பழி சுமர்த்துறது தப்புங்கிறது புரிஞ்சுக்கிட்டியா மயூரி? அமிர்தா, எல்லார் சார்பாவும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. பெரியவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டா சின்னவங்களுக்கு அது நல்லது இல்ல. ஆனா என்ன சின்ன பாட்டி, போதும் நிறுத்து. ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட வேண்டாம். இந்த விஷயத்தை இதோடு விட்டுருங்க, பெருசு பண்ண வேண்டாம். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அர்ஜுன், நீ உன் வேலையை தொடர்ந்து செய். வாங்க அமிர்தா, நான் செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் நீங்க எனக்கு துணையா இருந்தா அப்பதான் அதை முழுமையடையும். சரி விடு அர்ஜுன், முதல்ல பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரிண்ணா. நல்லா இருப்பா அர்ஜுன். உனக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அர்ஜுன், 100 வருஷம் 100 வருஷம் நீ நல்லபடியா வாழணும். நீதா என்னோட மிகப்பெரிய சக்தி. நீ எப்பவும் இப்படியே சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே அர்ஜுன். நீ நல்லா இருக்கணும் கண்ணா. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கு இடையில இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்படத்தான் செய்யும். அது எல்லாத்தையும் விலக்கி வைக்கணும். இங்க பாருங்க, கடைசி வரைக்கும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னோட ஆசை. அர்ஜுன், ஹாப்பி பர்த்டேடா. சாரி அமிர்தா, இந்த நாள் உங்க 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க 2 பேர் மனசையும் கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, விடுங்க மாமா. நல்ல எண்ணத்துல தானே நீங்க இப்படி பண்ணீங்க. நான் உங்களை தப்பாவே நினைக்கல மாமா. அதுக்கு தான் சொல்றது, நீங்க என் செல்ல துணைவேன்னு. என்னைய குடும்பத்தையும் எவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. டே ருத்ரா, சதி செஞ்சு ஏதோ தந்திரத்தால ஒரு சில சக்திகளை சம்பாதிச்சுட்டு ஏதோ தந்திரத்தால ஆணவத்தில் ஆடுற உன் பைத்தியக்காரத்தனத்துக்கு முடிவு கட்டுறதுக்கு நான் வந்துகிட்டு இருக்கேன்டா. எந்த அவதாரத்தை எடுத்து வரியோ வா, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். சாக்ஷாத் அந்த அம்மனோட ஆசீர்வாதமே எனக்கு இருக்கும்போது உன்ன மாதிரி புழு பூச்சிக்கெல்லாம் பயந்துடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா?
வா ருத்ரா, வா. இன்னைக்கு உன்னுடைய சாவு உறுதிடா. வா. அமிர்தா, ஒரு நிமிஷம். இன்னைக்கு நானே என் கையால என் செல்ல மனைவிக்கு ஸ்வீட் ஊட்டி விடணும். அதே மாதிரி இன்னைக்கு என் பர்த்டே ஸ்பெஷலா நீங்க உங்க கையால எனக்கு ஸ்வீட் ஊட்டி விடணும். இது என் ஆசை. இது நீங்க எனக்கு கொடுக்குற பர்த்டே கிஃப்ட் நினைச்சா கூட பரவாயில்லங்க. உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அர்ஜுன். ஏங்க ஆச்சரியமா இருக்குங்க. பிரளயமே வந்துடும் போல இருக்கு. ஏங்க? பின்ன என்னங்க, எப்போ பண்ற மாதிரி எந்த தகராறும் பண்ணாம என் ஆசைய என் செல்ல மனைவி நிறைவேற்றிட்டீங்கல்ல. என்னன்னா இன்னைக்கு பிரளயம் வரப்போறது கேரண்டி இல்ல. பிரளயம் வருமோ என்னமோ எனக்கு தெரியல, ஆனா காதல் வரக்கூடிய எல்லா அறிகுறியும் எனக்கு தெரியுது. நீ கண்டினியூ பண்ணு. பிறந்த நாள் அதுமா சூப்பரான கிஃப்ட் கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா, என் பெரிய பையன் சொல்றது நானும் ஒத்துக்கிறேன்ப்பா. அது இல்ல, இத்தனை நாளா நம்ம என்ன சொன்னாலும் அமிர்தா அது ஏன் அப்படி இது ஏன் அப்படி, எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல, நான் செய்ய மாட்டேன், அது இதுன்னு 1008 கேள்வி கேட்டு நம்மள தொல்லை பண்றவ இன்னைக்கு நம்ம அர்ஜுனோட ஆசைய சைலண்டா கேட்டு பண்ணிட்டானா, எனக்கு என்னமோ இது 8வது அதிசயமா தான் தெரியுது இல்ல. ஆமா. இவ 1000 பேசட்டும், 1000 ப்ரூஃப காட்டட்டும், ஆனா இவ நடவடிக்கை நார்மலா இல்ல, எங்கேயோ ஏதோ இடிக்குது. எனக்கு என்னமோ இவ மேல இருந்த சந்தேகம் முழுமையா போகல. எதுக்கும் இவ மேல ஒரு கண் வச்சுக்கணும். இவ வெளியில தெரியற அளவுக்கு சாதாரணமான ஆள் இல்ல. ஐயோ, நான் மறந்தே போனேன் பாரு. என்னாச்சுமா? பாத்தியா, உங்க 2 பேரையும் பாத்துக்கிட்டே இருந்ததுல முக்கியமான ஒரு சம்பிரதாயத்தை பண்றதுக்கு மறந்தே போயிட்டேன் நானு. சம்பிரதாயமா? என்னமா அது? பால் குடிக்கிற சம்பிரதாயம். நீ உன் கையால அமிர்தாவை பால் குடிக்க வைக்கணும். அதாவது நம்ம வீட்டோட சம்பிரதாயப்படி சுவாமிக்கு பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ண பாலை புருஷன் கையால பொண்டாட்டிய குடிக்க வச்சா அவங்க 2 பேரும் இன்னும் அந்யோன்யமா இருப்பாங்கன்னு, காதல் இன்னும் அதிகமாகுங்கிறதும் ஐதீகம். இத போய் நான் எப்படி மறந்து போனேன்? இருங்க, நான் போய் பால் கொண்டு வரேன். உங்க ராஜ்யம்தான். நடத்துங்க. நான் போட்டு வச்சிருந்த மாயாஜால வலையிலிருந்து வெளியில வந்துட்டியா? எனக்கு நல்லா தெரியும் நாகராணி, உன்னை தோக்கடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இந்த அவதாரத்துல வந்திருக்கேன்.
அந்த மாயாஜால வலையிலிருந்து நீ தப்பிச்ச மாதிரி இந்த அவதாரத்தை உன்னால எதுக்க முடியாத நாகராணி. என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பார்த்தர்றேன். ஆவேசமும் முட்டாள்தனமும் இப்பவும் ஒன்னாதான் இருக்கும். பைத்தியக்காரத்தனமா ஆவேசத்துல இருக்கிற இந்த துஷ்டனை எப்படியாவது அம்மனால உருவாக்கப்பட்ட அந்த மாயாஜால வலைக்குள்ள கொண்டு போகணும். என்ன நாகராணி, இவ்வளவு நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ண உன் தைரியம், திமிரு, வீரம் எல்லாம் எங்க போச்சு? இந்த ருத்ரம் உன்னை விட சக்திசாலிங்கிற பயம் உனக்கு இப்ப வந்துருச்சுல்ல? எங்க ஓட முடியுமோ ஓடு. பூமி ஒரு உருண்டை. எங்க ஓடுனாலும் இந்த ருத்ரம் காலடியில வந்து விழுந்துதான் ஆகணும். ஓடு ஓடு. ருத்ரா, என்ன விட்டுடு. ருத்ரா, தயவு செஞ்சு என்ன விட்டுடு. ருத்ரா, தயவு செஞ்சு என்ன எதுவும் செய்யாத. பயந்துட்டியா நாகராணி? நீ பயப்பட பயப்பட உன்னை கொல்லணுங்கிற ஆசை எனக்கு அதிகமாயிட்டே இருக்க. நீ துடிக்கிறத பார்க்கும் போதுதான் எனக்கு சந்தோஷமே. என்ன விட்டுடு ருத்ரா. ருத்ரா, வேண்டாம் ருத்ரா. ரொம்ப அதிகமா துள்ளுனல்ல ருத்ரா. இப்ப என்னாச்சு? எங்க போச்சு உன்னோட தசாவதாரங்கள் எல்லாம்? என்ன நடக்குதுங்க? ஏ ஏமாத்துக்காரி, வஞ்சகி, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அது என்ன இவ்வளவு நேரம் திமுறா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? உன்னோட அந்த பைத்தியக்காரத்தனத்தோட விளைவு என்னன்னு பாத்தியா ருத்ரா? இந்த நாகராணி அவ்வளவு சுலபமா தோத்து போயிடுவான்னு நினைச்சியா? அதர்ம வழியில போற உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கும் போது அம்மனுடைய அரவணைப்பிலையும் கருணையிலையும் இருக்கிற எனக்கு எவ்வளவு திமிரு இருந்திருக்கணும்? அடிக்கு பதிலடி எப்படி இருக்கு ருத்ரா? ரொம்ப இருக்கிற பாவ கூடத்தை சுமந்துகிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற உனக்கு உன்னுடைய இந்த ஆணவத்துக்கு சரியான பாடத்தை நான் கத்து கொடுக்கிறேன். இது வெறும் முதல் படிதான் ருத்ரா. சத்தியத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற யுத்தத்துல அதர்மத்தோட கை தற்காலிகமா தான் மேலோங்கி இருக்கும். ஆனா கடைசியில போராட்டங்களுக்கு அப்புறம் வெற்றி கிடைக்க போறது சத்தியத்துக்கும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் தாண்டா.
பாட்டி, இது என்ன புது சம்பிரதாயம்? இந்த மாதிரி எங்கேயும் நான் பார்த்ததில்ல. இவங்க நாடகம் முடியற மாதிரியே தெரியல. இதுக்கு மேல நீ தேவையில்லாம எதுவும் பேசாத. ஏன்னா இதுக்கு மேல பேசினா நாம கெட்டவங்களாயிடுவோம். அவங்க என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம். நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. சம்சாரங்கிற கடலுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் பொங்கி வந்தாலும் அதை அமைதிப்படுத்துறதுக்கு வெண்மையான இந்த பாலை புருஷன் பொண்டாட்டிய குடிக்க வைக்கிற சாஸ்திரம். வாவ், எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல அர்ஜுன். பெரியவங்களுக்கு நம்ம மேல எவ்வளவு அக்கறை பாத்தியா? என்ன அமிர்தா? அமிர்தா, உன் புருஷனை எவ்வளவு வேணாலும் நீ இப்பவே திட்டிக்கோ. கோபம், தாவம், சண்டை சச்சரவெல்லாம் இதோட முடியட்டும். சாமி நைவேத்தியத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பால் ஆசீர்வாதத்துடைய ரூபம்னு சொல்லுவாங்க. இந்த பாலை குடிச்சதுக்கு அப்புறம் கோப தாபங்களுக்கு எல்லாம் குட் பை சொல்லிடணும். ஆமாமா, அட்வைஸ் எல்லாம் மத்தவங்களுக்கு தான். தனக்குன்னு வரும்போது மறந்துடும் இல்லையா? டேய், போது, நீ சும்மா இருடா. அர்ஜுன், நீ அவளை பால் குடிக்க வைப்பா. இந்த எடுத்துக்கோ. காதுல விழுந்துச்சா அண்ணி சொன்னது? கோபம், தாபம் இன்னும் ஏதாவது பெண்டிங்ல வச்சிருந்தீங்கன்னா இப்பவே எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அர்ஜுன். எப்படியாவது இந்த இடத்தை விட்டு தப்பிச்சாகணும். அதுக்கப்புறம் நிதானமா என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். வீட்டுல இருந்து நிறைய கால் வந்திருக்க. முதல்ல இந்த அமிர்தாவை பத்தி நம்ம வீட்டுல எல்லாருக்கும் சொல்லியே ஆகணும். கர்ணா, நான் ருத்ராவுக்கு பல தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். நாட் ரீச்சபிள்னே வருது. ஒரு தடவை ஃபோன் போச்சு. உனக்கு ஏதாச்சும் அவன் ஃபோன் பண்ணானா? இல்லையே பாட்டி. கருணா, நீயே ஒரு முறை ருத்ரனுக்கு ஃபோன் பண்ணி பாரு. எங்க இருக்கான்னு கேளு. ஏன் இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல அவன்? சரிம்மா. 100 வயசுமா சித்தப்பாக்கு. அவரே கால் பண்றாரு. கேளு. ஹலோ சித்தப்பா. ஹலோ கரண், அதிகமா பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் பெரிய ஆபத்துல இருக்கேன். அந்த நாகராணி என்ன துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. என்ன நாகராணியா?
சித்தப்பா நீங்க எங்க இருக்கீங்க? கர்ணா, அந்த நாகராணி என்ன தாக்கிட்டா. என் உயிர் இப்ப ஆபத்துல இருக்க. சித்தப்பா நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ ஹலோ ஹலோ. ச்சே.